இந்த 4 செக்டாரோட ஸ்டாக்ஸ் ஆர் ETF உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் இந்த செக்டார் காமா சர்வை பண்ணும். இதை தான் டிஃபென்சிவ் செக்டார்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன செக்டார்னு ஒன் பை ஒன் சொல்லி அதுல இருந்து 2 எக்ஸாம்பிள் ஸ்டாக்கையும் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி பேசிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஃபென்சிவ் செக்டார்னா என்னன்னு சொல்றேன். எக்கனாமி ஸ்லோ ஆகும்போது கூட பீப்புள்னால அவாய்ட் பண்ண முடியாத ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை கொடுக்குற செக்டார் தான் டிஃபென்சிவ்னு சொல்லுவாங்க. இந்த செக்டார்ல மார்க்கெட் அப்பா இருந்தாலும் டவுனா இருந்தாலும் பிசினஸ் காமா நடந்துட்டு இருக்கும். இதை தான் பிரெடிக்டபிள் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு செக்டாரா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் FMCG டெய்லி கன்சம்ப்ஷன் செக்டார். சோப்பு, பிஸ்கெட், டூத் பேஸ்ட், ஃபுட் ஐட்டம்ஸ் டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான். மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது. ஸோ FMCG செக்டாருக்கு டிமாண்ட் ஓவரே ஆகாது. இந்த செக்டார்ல எக்ஸாம்பிள் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ITC, HUL, டாபர், மேரிகோ இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். நிறைய கம்பெனிஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த செக்டார்ல ETF சூஸ் பண்றது குட் சாய்ஸ். செகண்ட் ஒன் பவர் அண்ட் யூட்டிலிட்டிஸ். கரண்ட் இல்லாம இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஃபேக்டரி, ஹோம், ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் பவர் தேவை. ஈவன் ரிசெஷன் அண்ட் கோவிட் டைம்ல கூட எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் கண்டினியூஸா இருந்துச்சு. இந்த செக்டார்ல எக்ஸாம்பிள் ஸ்டாக் NTPC அண்ட் பவர் கிரிட் கார்பரேஷன் ரெண்டுமே கவர்மெண்ட் ஸ்டாக். நான் இன்வெஸ்ட் பண்ண போறதுல நான் ஃபோக்கஸ் பண்றது டாடா பவர் அண்ட் ஒன் மோர் ரிஸ்கி ஸ்டாக் அதானி பவர். தேர்ட் ஒன் ஹெல்த் கேர் செக்டார், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபார்மா இண்டஸ்ட்ரி. ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும்போது குளோபலி என்ன நடந்தா என்ன, எக்கனாமி என்ன என்ன, நமக்கு முக்கியம் ட்ரீட்மெண்ட் தான். இந்த செக்டார் பீப்புள் ஓரியன்டட். எக்ஸாம்பிள் ஸ்டாக் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஃபோர்த் இஸ் நாராயணா ஹுட்டாலியா. ஃபார்மான்னு பார்க்கும்போது சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா. ஃபோர்த் ஒன் டெலிகாம் செக்டார். இன்டர்நெட், கால்ஸ், டேட்டா இதெல்லாம் ஒரு காலத்துல லக்ஸரி. ஆனா இப்போ இதெல்லாம் நெசசிட்டியா மாறிடுச்சு. பீப்புள் இது இல்லாம இருக்கவே முடியாது. இப்ப நான் பேசுற வீடியோ கூட இன்டர்நெட் மூலமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த செக்டாருமே இப்ப பீப்புள் ஓரியன்டா மாறிடுச்சு. இந்த செக்டாரோட எக்ஸாம்பிள் ஸ்டாக் ஏர்டெல் அண்ட் ரிலையன்ஸ். ஏர்டெல் கரண்ட்லி டெக்னிக்கலி ஓவர் வேல்யூடா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ரிட்டர்ன் சேஸ் பண்ண மாட்டாங்க. கேபிட்டல் தான் ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க. சோ இந்த 4 செக்டாருமே டிஃபென்சிவா உங்க கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஒரு செக்டாருமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா டீடைல் ரிவ்யூ ஷேர் பண்றேன். எப்பயும் சொல்ற மாதிரி இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா, புரிஞ்சு பண்ணும்போது.